أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي محمد التنزيل أتأمرون الناس بالبر وتنسون أنفسكم وأنتم تتلون الكتاب أفلا تعقلون اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. கண்மை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபீன்கள் வழிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் என்று உண்டாகமாக. எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இன்றைய நாளில் தற்புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான வாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானார்கள். எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்து அருள்வானார்கள். வாழும் காலம் வரை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து அதன் அடிப்படையிலேயே வாழ்ந்து அதை சொல்லியே மரணிக்கின்ற பாக்கியத்தினை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானார்கள். நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானார்கள். நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் பைத்துல் முகத்தஸை ஜியாரத் செய்கின்ற பாக்கியத்தினை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானார்கள். கணிதத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள்மறை திருக்குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒரு வசனத்தில் நமக்கு ஒரு அழகான ஒரு அறிவுரையை சொல்லித் தருகிறார். அத்தகுமுருன நாஸ பில் பிர்ரி வ தன்ஸவுன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூனல் கிதாப அஃபலா தஅகிலூன். இந்த வசனம் வேதக்காரர்களை பார்த்து அருளப்பட்ட ஒரு வசனம், யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் பார்த்து அருளப்பட்ட ஒரு வசனம். அந்த வசனத்துல நீங்கள் தெரிந்து கொண்டே வேதங்களை படித்து கொண்டே உங்களை நீங்கள் மறந்துவிட்டு மற்றவர்களுக்கு புத்திமதி சொல்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். உனக்கு நல்லா தெரியும், நீ வேதங்கள் எல்லாம் படிச்சவன், நம்ம கிட்ட எம்ஏ படிச்சேன் பிஏ படிச்சேன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி என்ன சொல்றான், நீ ரொம்ப படிச்சவன், ஒன்ன நீ மறந்துட்டு மற்றவங்களுக்கு மட்டும் புத்தி சொல்ற. ஒன்ன நீ மறந்துட்டுன்னா என்ன அர்த்தம்னா, மற்றவங்களுக்கு சொல்ற அதை நீ ஏற்று நடந்து கொள்வதில்லை, அதை நீ பின்பற்றுவதில்லை என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். இந்த வசனத்துக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகான ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றாங்கன்னா, யூதர்களிடத்துல யாராவது அறிவுரை கேட்டா அவனால இவருக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாட்டினா, பணம் காசு போக்குவரத்து லஞ்ச லாபம் எதுவும் கிடைக்காது அப்படின்னா, அந்த சந்தர்ப்பத்துல மட்டும் அவங்க உண்மையை பேசுவார்கள். ஏதாவது இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பொய்யை பேசி அதை கொண்டு அவங்க பணம் பெற்றுக் கொள்வார்கள். நியாயமா பேச மாட்டான். அந்த இடத்துல எதுவுமே கிடைக்காதுன்னா மட்டும்தான் இவங்க நியாயம் பேசுவான். ஏதாவது கிடைக்குதுன்னா நியாயத்தை பேச மாட்டார்கள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி தருகிறார்கள். ஆகவே பொதுவாகவே நமக்கெல்லாம் ஒரு, என் மனைவி என் பேச்சை கேட்க மாட்டேங்குது, என்னுடைய மகன் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், என் தொழிலாளர்களுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்ம வேலை செய்யற இடத்துல சக நண்பர்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் ஒரு மனப்பான்மை நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் நாம் மற்றவர்கள் நம்முடைய பேச்சை கேட்க வைப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? நம்முடைய பேச்சை மற்றவங்க கேட்கணும், அதுக்கு நாம என்ன செய்யணும்?
அததான் அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். இது இன்னைக்கு நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமான பிரச்சனை. பிரதமருக்கு நம்ம எத்தனையோ கோரிக்கைகளை வைக்கிறோம், அவர் எதையுமே காது கொடுத்து கேட்கறது இல்லை, பாராளுமன்றத்துக்கே வர்றதில்லை. அதாவது ஏறத்தாழ 110 நிமிஷம் பேசினார் 2 நாளைக்கு முன்னாடி. ஆனா அந்த கேட்கப்பட்ட எந்த கேள்விக்குமே பதில் சொல்லல. கேட்கப்பட்ட எந்த கேள்விக்குமே பதில் சொல்லல. இதுதான் இன்னைக்கு நாட்டை எல்லா இடத்துக்கும் நடக்குது. மேல் மட்டத்துல இருந்து நம்ம குடும்பத்துல நம்ம மனைவி பேச்சு கேட்கல, நம்முடைய தகப்பனார் பேச்சு கேட்கல, நம்முடைய மகன் பேச்சு கேட்கல, இது பிரச்சனை இல்ல. ஒரு 150 கோடி மக்களினுடைய ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவரே அங்க கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்வதில்லை என்று சொன்னால் உலகம் முழுவதும் இதுதான் நடக்குது. 31 தடவை சொல்லிட்டார் இந்தியா பாகிஸ்தானுடைய போர் நிறுத்தத்துக்கு காரணம் நான் தான் சொல்லி ஒரு ஆளு அமெரிக்கால இருந்து திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இதை யாருமே கேட்கறது இல்ல. கேள்வியா இருந்தாலும் இல்ல, இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்துக்கு காரணம் நீங்க தானா அப்படின்னு எவனுமே இது வந்து 31 தடவையும் கேட்டது இல்லை. ஆனா கேட்கப்படாத கேள்விக்கு ஒரு ஆள் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு ஒரு ஆள் பதில் சொல்றதே கிடையாது. காட்சியை நம்ம பார்க்கும்போதுதான் இந்த வசனம் நமக்கு நினைவு வருகிறது. முதல்ல உன் பேச்சை ஒருத்தன் கேட்கணும்னா நீ முதல்ல அதை செஞ்சுக்காங்க. நீ செய்யலையா உன் பேச்சை யாருமே கேட்க மாட்டான். இப்ப பேச்சை ஒருத்தர் கேட்கணும்னா நான் முதல்ல அதை செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு அறிஞனுக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? ஒரு அறிஞன் நல்ல விஷயத்த மக்களுக்கு எடுத்து சொல்றான், ஆனா அதை அவன் செய்வதில்லை. இவனுக்கு உதாரணம் என்னன்னா, ஒரு விளக்கை போட அந்த விளக்கு தன்னை எரித்து கொண்டு மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறது. அந்த விளக்குக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அந்த விளக்குக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? மற்றவங்களுக்கு வெளிச்சம் இருக்கிறது, தனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. அது போலதான் தான் சொல்கிற புத்திமதி தன்னிடத்தில் பிரதிபலிக்கவில்லை என்றால் மற்றவர்களுக்கு சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு விளக்கை போலதான் ஒரு அறிவாளியுடைய அழகு என்னன்னா, தான் சொல்றத முதல்ல நாம செய்யணும், அது மற்றவங்கள செய்ய தோணும். நாம செஞ்சுட்டு தான் அதை சொல்லணும். ஒருத்தன் பீடி குடிச்சுக்கிட்டே, தம்பி பீடிலாம் குடிக்க கூடாதுனா ரொம்ப தப்பான செயல் அப்படின்னாக்க அவன் கேட்பானா? பீடி கையில வச்சுக்கிட்டு சிகரெட்டை கையில வச்சுக்கிட்டு சொல்றான் தப்பான செயல் அப்படிங்கிறான். அதே இன்னொருத்தன் இருந்தான், பீடி குடிச்சு சிகரெட்டை குடிச்சு கேன்சர் வந்து உதட வெட்டி மூக்க வெட்டி எல்லாம் ஒரு மாதிரியா கையில போட்டுக்கிட்டு, தம்பி பீடி குடிக்காதா சிகரெட்டு குடிக்காதா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்ன ஆகும்? அந்த பேச்சுக்கு மதிப்பு இருக்கு. இன்னொரு பாசம் அழகா சொல்றாங்க, ஒரு கெட்டவன் புத்திமதி சொல்லலாமா மற்றவங்களுக்கு? சொல்லலாம். ஏன்? அவன் தான் அந்த கெடுதிக்கு கெட்டது என்னன்னு தெரியும், கெட்டதை அனுபவிச்சவன் அவன் தான். அங்க பள்ளத்துல உழுது ஏந்திரிச்சு வைக்கக்கூடியவன் அவன் தான். ஏன்னா அங்கதான் பள்ளம் இருக்குது. அதனால காயங்கள் அனுபவித்தவன், பல்வேறு சிரமங்கள் அனுபவித்திருக்கிறவன் அவன் தான். அதனால அவன் தான் முதல்ல புத்தி சொல்லிடுவதற்கு தகுதியானவன். அதனால கெட்டவர்கள் புத்தி சொல்லக்கூடாது என்று நீங்கள் சொல்லக்கூடாது. உலகத்துல என்ன சொல்றான்? தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். நல்லதை ஏவுங்கள், கெட்டதை தடுங்கள். இது ஒரு செயல். அந்த நல்லதை ஏவுவதும் கெட்டதை தடுக்குவதும் என்கிற அந்த செயல் இருக்கிறதே நான் பின்பற்ற வேண்டும். இது 2வது செயல். தான் பின்பற்ற வேண்டும், இது 2வது செயல். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகாக சொல்லி தருகிறார்கள். இது ரெண்டுமே ஒண்ணு சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கணும். இது ஜாதியும் மூடியும் மாதிரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜின் போது சொர்க்கத்தையும் நரகத்தையும் சுற்றி பார்த்தார்கள். அப்ப நரகத்தை போய் சுத்தி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு கூட்டம் ஜனங்க எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து இருக்காங்க. அங்க ஒரு மலக்குமார்களும் ஒன்னா அவங்களை சுத்தி நிக்கிறாங்க. நெருப்பாலான கத்தரிக்கோள், அந்த கத்தரிக்கோளை வைத்து ஒவ்வொரு மலக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய உதடுகளை கீழையும் மேலே வெட்டிட்டு இருக்கிறாங்க. வெட்டி கீழே உழுவுது. கொஞ்ச நேரத்துல அந்த உதடுகள் திரும்ப ஒட்டி கொள்கிறது.
திரும்ப வெட்டுறாங்க. இதுதான் அந்த தண்டனை கொடுக்கப்படுது ஒரு ஆளுக்கு. அதே நரகத்துல சுற்றி கொண்டிருந்த வேறு சில மனிதர்கள் பக்கத்துல வந்து, என்ன சாச்சா நீங்க போய் நரகத்துல இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா ஆனந்த நரகத்துலதான் இருக்கிறான். என்ன நீங்களாம் வந்து நரகத்துல இருக்கிறீங்க? ஊர்ல இருக்கும்போது மக்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, இப்ப நீங்களே இங்க வந்து கிடக்குறீங்களே, என்ன சாச்சா அப்படின்னு கேட்கலாம். அப்ப அந்த ஆளு சொல்றாரு, ஆமா ஆமா ஊரெல்லாம் நல்லது சொல்றது நல்லது கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன். நான் எதையும் ஃபாலோ பண்ணல. என்ன நான் மறந்துட்டேன் அதை செயல்படுத்த. நான் எதையுமே ஃபாலோ பண்ணல. அதான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இப்னு அபி ஹாத்திம்ல இப்னு ஹிப்பான்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நல்லதை எங்க இருந்து தொடங்கணும்? நம்ம கிட்ட இருந்து தொடங்கணும். நல்லத நம்ம கிட்ட இருந்து தொடங்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் நரகத்துக்குள்ள தூக்கி எறியப்படுவானா. அவன் கீழே விழுந்து எழுந்து வச்சு பார்ப்பான். அவனுடைய குடல் அவனுடைய வயிற்றுல இருக்காது. அவனுடைய குடல் வயிற்றுல இருக்காது. குடல் மட்டும் தனியா உண்டு கிடக்கும். அவன் செக்கு மாடு, அந்த செக்கை எப்படி சுத்தி சுத்தி வரும். மாவு வரைக்கும் பொழுது அந்த திருகைய கழுதைகள் எப்படி சுத்தி சுத்தி வரும். பழைய காலத்துல உள்ளது இதெல்லாம். நீங்களா செஞ்சு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. மாவு வரைக்கிற திருகைய நீங்க பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. சுத்தி சுத்தி வரும். அப்படி அந்த மனிதன் என்ன செய்வான்? தன்னுடைய அந்த குடலை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருப்பான், பார்த்துக்கிட்டே இருப்பான். குனிஞ்சு எடுக்கவும் மாட்டான், என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க மாட்டான். குடல் மட்டும் கீழே கிடக்கும். இவன் மனுஷன் என்ன செய்வான்? தனியா சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருப்பான். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நரகத்தை பார்த்துக்கிட்டு மேராஜ் அன்னைக்கு அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. யார் அவன் உடலை கீழே போட்டுட்டு சுத்தி பார்த்துட்டு இருக்கலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அவன் ஊர்ல இருக்கும் பொழுது தக்மூர்மூன பின் மஅரூஃபி தன்ஹானா அனில் முன்கரி ஃபயக்கூலு குன்து ஆமதுகு பில் மஅரூஃபி வலா ஆதிஹி அன்ஹா அனில் முன்கரி வ ஆதிஹி. அந்த சந்தர்ப்பத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கேட்கிறாங்க. இவன் குடலை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும் பொழுது சில பேர் வந்து கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? ஏன்னா ஊர்ல இருக்கும்போது எங்களுக்கு எல்லாம் புதிய சொல்லி புத்தி பத்தி சொல்லிட்டு இருந்திய, நீயா நரகத்துல வந்து கிடக்கிற என்று கேட்பார்கள். அப்பொழுது அவன் சொல்லுவான், எல்லாம் உங்களுக்கு தான் நான் சொன்னேன், எதையுமே நான் ஃபாலோ பண்ணல. அதனால நான் இப்ப நரகத்துல தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதால் சொல்லுவான் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அந்த சொல்லுதல் என்பது பயனுள்ள சொல்லாக மாற வேண்டுமானால் நாம எந்த ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணணும். நம்ம பிள்ளைங்க கிட்ட சொல்றோம், நம்முடைய வேற பேசுங்க கிட்ட சொல்றோம், நம்முடைய ஊழியர்களிடத்துல பேசுறோம். எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் அதை நாம் ஃபாலோ பண்ணணும், மறந்துடக்கூடாது. வருஷத்துக்கு கூட ஒரு பேட்டியில இன்னொருத்த கேட்போம், அன்னைக்கு நீங்க இப்படி சொன்னீங்களே, இன்னைக்கு இப்படி சொல்றீங்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 23 வருஷம் நபியாக இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிரிகள் அப்படி கண் கொண்டு பார்த்துட்டு இருக்கலாம். ஏதாவது ஒன்று தப்பு செய்ய மாட்டாரா அப்படி பிடிச்சிக்குவோம். எதிரிகள் பார்த்து கொண்டே இருந்தாரா. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற சஹாபாக்களும் சொல்லுவாங்களா நம்ம கேட்போம், ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்களா நம்ம கேட்போம் என்று எல்லா சஹாபாக்களும் மொய்த்து கொண்டே இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 23 வருடமாக பேசிய பேச்சுகள் 10 லட்சம் ஹதீஸ்கள் என்று இருக்கின்றன. சுமார் 10 லட்சம் ஹதீஸ்கள் இருக்கு. அது 7554 சஹாபாக்கள் அறிவித்திருக்கிறார். 1,24,000 சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ஆனா ஒரு 7,500 சஹாபாக்கள் மட்டும்தான் ஹதீஸ்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு 10,000 சஹாபாக்களுடைய வரலாறு தான் நம்ம கிட்ட இருக்குது. மிச்சம் 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்களுடைய வரலாறு நம்ம கிட்ட கிடையாது. பேர் கூட கிடையாது. வாழ்ந்திருக்கலாம், அவ்வளவுதான். ஒரு நம்பிக்கை என்ன. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பேசுறாங்க, என்ன செய்யறாங்கன்னு சொல்லி 10 லட்சம் ஹதீஸ்கள் இருக்குது இல்லையா? இன்னைக்கு ரசூலுல்லாஹ் பேசுனது 10 லட்சம் சந்தர்ப்பங்களில் பேசப்பட்ட பேச்சு அது. இப்ப நான் இங்க இருந்துட்டு பேசுறேன், இது ஒரு சந்தர்ப்பம். அங்க போய் நின்று பேசுறேன்னா அது ஒரு சந்தர்ப்பம்.
வீட்டுல போய் பேசலன்னா அது ஒரு சந்தர்ப்பம். இப்படி 10 லட்சம் சந்தர்ப்பங்களில் பேசப்பட்ட அந்த பேச்சு இன்று நம்மகிட்ட பதிவு இருந்தது. இந்த பதிவு இந்த ஹதீசுகளை முன்னால எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் முரண்பாடுகள் இருக்குதா? இன்னைக்கு தேவைதான் கம்ப்யூட்டர் காலத்துல எல்லாத்தையும் போட்டு தேடி பார்த்தா கிடைக்கும். கடைசியில 2 விஷயத்தை கண்டுபிடிச்சான். அம்மால முஸ்லிம்கள் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் பேசிய பேச்சுகளில் 2 மட்டும் ஃபாலோ பண்ணல, பின்பற்றல. அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, ஆனா அவங்களே செய்யல. 2 என்ன தெரியுங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாங்க சொல்லுங்கள், அது மிகப்பெரிய நன்மையை தரும். மறுமை நாளையில அந்த வாங்க சொல்லக்கூடிய ஆளுடைய கழுத்தெல்லாம் உயரமா நிற்கும். இன்னும் பல மாதிரியான சிறப்புகளை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்நாளில் வாங்க சொன்னதே கிடையாது, காமத்தும் சொன்னது கிடையாது. ஏன்னா அவங்கதான் இமாமாச்சே. பாங்கு இக்காமத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்நாளில் சொன்னதே கிடையாது. ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையும் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, அவங்க செய்யலையே. அதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொன்ன காரணம், அது ஹதீஸ்ல இருந்து என்னன்னா, எல்லா நன்மையான காரியங்களையும் செய்ய சொல்லி உங்களுக்கு நான் உத்தரவிட்டு இருக்கிறேன், நீங்களும் செஞ்சிருக்கீங்க, நானும் செஞ்சிருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ் சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, அல்லாஹ் அக்பர் சொல்லு, குர்ஆன் ஓது, வாக்கியம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லா அமல்களையும் சொல்லி கொடுத்தனா எல்லா வகையான நன்மைகளையும் நானும் செய்திருக்கிறேன். நான் செய்யாத ஒரு அமல் உங்களிடத்தில் இருக்க வேண்டும், எனக்கு கிடைக்காத ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். பெருமானார் சொல்றாங்க, எனக்கு கிடைக்காத ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கல. இந்த நன்மைகள்லாம் இருக்குதுங்கள, சுபஹானல்லாஹ் சொன்னா ஒரு பாவகா பொரியல் மாதிரி சொர்க்கத்துல இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா ஒரு பாவகா பொரியல் மாதிரி, அல்லாஹ் அக்பர் சொன்னா ஒரு கேரட் பொரியல் மாதிரி சொர்க்கத்துல கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு எல்லாமே வேற வேற வகையான தின்பண்டங்கள் சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நன்மைகள். எல்லா இன்பங்களும் எனக்கே கிடைச்சிட்டா எப்படி? எனக்கும் கிடைக்காத ஒண்ணு இருக்கணும் இல்லையா? அதனால் இதை நான் விட்டுச் செல்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறார். இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விஷயம், நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் ஆஷுராவுடைய முஹர்ரம் மாதத்தினுடைய முஹர்ரம் மாசம் முடிஞ்சு ஆஷுராவினுடைய 9, 10 ஆகிய 2 நாட்கள் நான் நோன்பு வைப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆனா அதுக்கு அடுத்த முஹர்ரம் மாதத்தை அவர் சந்திக்கவில்லை, இறந்து போய்விட்டார். இந்த 2 தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள்ல சொல்லி செய்யாதது. 10 லட்சம் ஹதீஸ்கள் நம்மகிட்ட இருக்குது. ஆனா இந்த 2க்குமே காரணங்கள் உண்டு. ஒண்ணு ரசூலுல்லாஹ் உயிரோட இல்லை, இன்னொன்னு நான் சொன்னேன் இந்த நன்மை உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், அதனால் இதை நான் செய்யவில்லை என்றும் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். உலகங்களுக்கு ஒரு தலைவர் வாங்க முடியுமாங்க? பேசப்பட்ட எல்லா பேச்சுகளையும் இன்னைக்கு முன்னுக்கு பின் முரணா என்ன இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்கு பார்த்தோம்னா அதையே தனியா ஒரு புத்தகமா எழுதலாம். இன்னைக்கு நம்ம ஊர்ல அதிகமா விற்பனை ஆகிற புத்தகம் என்ன தெரியுமா? கடந்த 10 வருடத்தில் மோடி சொன்ன பொய்கள். அந்த புத்தகம் தான் நிறைய விற்பனை ஆகிருக்கு. எத்தனை பொய்னா சொல்லியிருந்தாரு, அதான் 1000 தாண்டி போயிருக்கு. 3 மாசத்துக்கு ஒரு தடவை அதனால புத்தகம் எழுதிக்கிட்டே இருக்கான் திரும்ப திரும்ப. கடந்த 3 மாதத்தில் சொன்ன பொய்கள் 3ஆம் பாகம், கடந்த 3 மாதத்தில் சொன்ன பொய்கள் 5ஆம் பாகம் வந்துகிட்டே இருக்கு. கடதாசன் பதிப்பகத்துல இருக்குது, நம்மகிட்ட கூட 2 பாகம் இருக்குது. எதுக்கு சொல்றேன்னா, அவ்வளவு முரண்பாடுகள் பேச்சுல, அவ்வளவு முரண்பாடுகள். ஆனால் முரண்பாடுகளே இல்லாத ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பெரிய இறைநேசர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களின் மடியில் வளர்ந்தவர், முதல் தாபியை சஹாபாக்களை பார்த்து வளர்ந்தவர் ஹசன் பஸ்ரி. அவங்க தராவி ஒவ்வொரு நாள் தராவி தொழுகைக்கு பிறகும் அவங்களுடைய பள்ளிவாசல்ல பயான் நடக்கும், எல்லாரும் வந்து கலந்துக்குவாங்க. அவங்க ஒரு பயான் பேசினாங்கன்னா அந்த மக்கள் அப்படி நின்று கேட்டு அதை உடனே ஃபாலோ பண்ணுவாங்க. அதுல ஒரு எஜமானர் தன்னுடைய முதலாளிய தினமும் கூப்பிட்டு கொண்டு அந்த பிரதேசத்துல கொண்டு வந்து விடுவார். எஜமானரும்
அடிமையும் தினம் பள்ளிவாசல சொல்லுவாங்க. ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹி தினம் அந்த பயான் செய்வாங்க. இது நடந்துட்டு. ஒரு நாள் பயான் முடிஞ்ச பிறகு அந்த அடிமை ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட சொல்றாரு, எங்க முதலாளி இருக்கிறாரு, நீங்க என்னத்த பேசினாலும் ஃபாலோ பண்றாரு. நீங்க அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்கன்னாக்க, சொல்லணும்னு சொன்னாக்க அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு ஆயத்தல் குர்சி ஓதணும்னு சொன்னீங்கன்னா அவர் ஆயத்தல் குர்சி ஓதிட்டு இருக்கிறாரு. நீங்க என்னத்த சொல்றீங்களோ அப்படியே ஃபாலோ பண்றாரு. இந்த அடிமைகள் உரிமை விடுவதின் சிறப்புகளை குறித்து ஒரு நாளைக்கு பேசுனீங்கன்னா அந்த ஆளு நம்மள கொஞ்சம் அடிமை உரிமை விட்டுருவான். நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன், என் குடும்பத்தோட போய் சேர்ந்துக்குவேன். நீங்க அதை ஒரு நாளைக்கு பேசுங்களேன் அப்படின்னு ஒரு தலைப்பு எடுத்து கொடுத்துட்டு போறாரு. அவங்களுக்கு அவங்களுடைய ஆதாயம் இல்லையா? இப்ப ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க என்ன செஞ்சாங்க, சார் பேசுறப்போ அப்படின்ட்டாங்க. ரமதான் வரை இப்பதான் 4-5 ஆயிருக்கு. அப்ப மறுநாள் வர ஹசன் பசரி இந்த டாபிக்க பேசுற. அதுக்கு அடுத்த நாள் ரம்ஜானே முடிஞ்சு போச்சு. என்னென்னமோ பேசுறாங்க, தொழுகைகள் பத்தி, நோம்பு பத்தி, உயிரினங்களை பத்தி, சொர்க்கத்தை பத்தி, நரகத்தை பத்தி எல்லா டாபிக்கும் பேசுறாங்க. அடிமையை பத்தி வாயை திறக்குது. ஹசன் பசரி வாயை திறக்கிறது. அந்த இறைநேசர் ஹசன் பசரிங்கிறது ஒரு ஆம்பளை இறைநேசர். அவர் வாயை திறக்கல. ரம்ஜான்லாம் முடிஞ்சு அப்போ ஒரு நாள் போய் கேட்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. இதான் நேரடியா போய் சொல்லிட்டு கூட வந்தோம். அந்த மனுஷன் பேசவே இல்லையே. பேசாமலே இருந்துட்டு அடுத்த வருஷம் ரம்ஜான் வந்துச்சு. ரம்ஜான் வந்தோடனே முதல் நாள் ரமலான்ல தராவி தொழுகைக்கு பிறகு அடிமையை உரிமை விடுதல் சிறப்பு பத்தி அவங்க சிறப்பா 1 மணி நேரம் பேசுறாங்க. பேசின உடனே மறுநாள் காலையில அந்த எஜமான அவரை கூப்பிட்டு, அவனை உரிமை விட்டுட்ட, நீ சுதந்திரமாயிட்ட, உன் சௌரியம் போல நீ செய்து கொள், எங்க போனா வரலாம். அவருக்கு ஒரு சந்தோஷம். சரி, நமக்கு உரிமை கிடைத்ததற்கு, விடுதலை கிடைத்ததற்கு காரணம் ஹசன் பசரி தான். அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு கூட பக்கம் போவோம் என்று சொல்வதற்காக வேண்டி அவங்க நேரா ஹசன் பசரி தேடி வந்தார். ஹசன் பசரிகிட்ட இன்னைக்கு சொன்னத 1 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லியிருந்தாக்க நான் ஊரகம் போய் பழைய ஆள ஆயிருப்பேன். இத சொல்றதுக்கு 1 வருஷமா அப்படின்னு கேட்டாங்க. ஹசன் பசரி சொன்னாங்க, தம்பி, நான் எந்த ஒன்னையும் செய்யாமல் சொல்வதில்லை. நான் ஏதாவது ஒண்ணு சொல்றேன்னா அதை முதல்ல நான் செய்வேன், செஞ்ச பிறகுதான் மற்றவங்களுக்கு சொல்லுவேன். எனக்கு ஒரு அடிமையை உரிமை விடுகிற அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது, பணக்காசு இல்லை. நீ சொல்லிட்டு போன பிறகு நான் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சுக்கிட்டே இப்பதான் 2 நாளைக்கு முன்னால மார்க்கெட்ல போய் ஒரு அடிமையை வாங்கி உரிமையை விட்டுன்னு தான் இன்னைக்கு பேசியிருக்கிறேன் அப்படின்னு. அந்த வார்த்தையின் மதிப்பு என்ன? ஏன் இவங்களுடைய வார்த்தையை கேட்டுட்டா அப்படியே கேட்கிறவங்க செயல்படுத்துறாங்க? காரணம், சொல்லும் செயலும் 2 ஒன்றாக இருக்கிறது. அப்படிதான் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. இதை நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரியான காரியங்களை நம்ம செய்கிறோம்? குர்ஆன்ல அல்லாஹ் அதிகமாக நம்மிடத்தில் கேட்கிறார்கள், லிம தகூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாத ஒன்றை ஏன் சொல்லுகிறீர்கள்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாததை ஏன் சொல்லுகிறீர்கள் மூமின்களே என்று அல்லாஹ் கேட்கிறார். சொல்லக்கூடாதுங்கிறான். உன்னால என்ன செய்வியோ அதை மட்டும் சொல்லு, உன்னால செய்ய முடியாததை பத்தி பேசாது. நபிமார்கள்ல ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்று ஒரு நபி இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அவர் மாமனார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மாமனார். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மக்கள் என்ன செய்தாங்கன்னா தவறு, 2 தராசு வச்சிருப்பான். ஒருத்தர் பொருளை வாங்கும் பொழுது ஒரு தராசு நல்லா நிறைய அளந்து வாங்கிக்குவாங்க. இவன் இன்னொருத்தவங்களுக்கு அளந்து கொடுக்கும் போது இன்னொரு தராசு வச்சிருப்பான், கம்மியா கொடுப்பான். அப்ப அங்க வாங்கும் பொழுது 1 கிலோ 100 கிராம் வாங்கிடுவான். இங்க கொடுக்கும் போது 900 கிராம் தான் கொடுப்பான். அப்ப இவனுக்கு எவ்வளவு லாபம்? 200 கிராம் லாபம். இப்படி இடையில அவன் மோசடி செய்யக்கூடியவர்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாய மக்கள்.
அந்த மக்களை ஹஜரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த தவறை செய்யாதீங்கன்னு சொல்லி காலம் ஃபுல்லா 234 வருடம் அவங்க வாழ்ந்தாங்க. சுமார் 200 வருடங்கள் நபியாக இருந்து அவர்கள் சொல்லிக்கொண்டே வந்தார்கள். ஒரு பயம் அதை ஃபாலோ பண்ணவே இல்லை. அப்போ ஒரு கட்டத்துல உச்சகட்டத்துல போகும்பொழுது ஹஜரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, வமா உரீது ஐன் உகாலிஃபகும் இலாமா அன்ஹாக்கும் அன்ஹு. டேய், 200 வருஷமா உங்ககிட்ட வந்து நான் பாடுபட்டு போராடிட்டு இருக்கிறேன். உங்களை நான் எதை செய்ய வேணாம்னு சொல்றேனோ அதை நான் செய்வதே இல்லை. உங்களை நான் எதை செய்ய வேண்டாம் என்று நான் சொல்லுகிறேனோ அதை நான் செய்வதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு யோகியன் நான் அப்படிங்கிறார். இன்னொன்னு என்னன்னா, இதுக்கு அர்த்தம், நான் உங்களை எதை செய்ய வேண்டாம்னு சொல்றேனோ அதை நான் செய்வதில்லை என்று சொன்னால், ஏதோ உங்களெல்லாம் செய்ய வேணாம்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கம் போய் அந்த கிராமப்புறங்களில் இருந்து வரக்கூடிய சரக்குகளை நான் வாங்கி விற்கிறதும் கிடையாது. அப்படிதான் நடக்குது. நான் அந்த கடையில போய் சரக்கு வாங்குறது இல்லை அப்படின்றோம். கடையில் முதல்ல அவங்க போய் நிற்பான். பாக்குறப்படியே அப்படியே அதாட்ட பேசுறதே இல்லாமா 2 பேரும் கடையில அங்கதான் போய் நின்று பேசிட்டு தீ பிடிச்சிட்டு இருப்பான் நண்பர்கள் சில பேர். அந்த மாதிரி நான் செய்வதே இல்லை என்று ஹஜரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் என்னத்தை சொல்றேனோ அதுதான் நான் செய்வேன், நான் என்னத்தை செய்கிறேனோ அதுதான் நான் சொல்லுவேன் என்று ஹஜரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் நம்ம சொல்லி காட்டுகிறார். இப்ப ரசூலுல்லாஹி ஹஜரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இதை செய்யாதீங்கன்னு சொன்னாங்க, அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஒரு நல்ல மனுஷன், ஒரு பெரிய மனுஷன், ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருக்கிறவங்க, ஒரு தாய் ஸ்தானத்துல இருக்கிறவங்க இதை நீ செய்யாதன்னு சொன்னா அதை நம்ம கேட்டு நடக்கணும். அதை மீறி செஞ்சோம்னா அங்க உனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில பாதிப்பு இருக்கு. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் என்ன ஆகி போனாங்கன்னா, கடைசியா வானத்திலிருந்து இடி இடித்து மின்னல் இடித்து அந்த சப்தத்தினால் அந்த சமூக மக்கள் அழிக்கப்பட்டார். ஒரு நல்ல மனிதர் சொன்ன பேச்சை கேட்காதனால வந்த விளைவு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிர்த்துல ஒரு விருந்துல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இடது கையால சாப்பிட்டு இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இடது கையால சாப்பிடக்கூடாதுப்பா அப்படின்னாங்க. உடனே அவரு, நான் இடது கையில தாக்க என்னால வலது கையில சாப்பிட முடியாதுங்க அப்படின்ட்டார். அவர் சொன்ன வார்த்தை என்ன, இடது கையால சாப்பிடக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவரு என்னால வலது கையால சாப்பிட முடியாதுங்க அப்படின்ட்டாரு. இவர் பிற்காலத்தில் சொல்லுகிறார், நசைல வரக்கூடிய ஹதீஸ் இது. அவர் பிற்காலத்தில் சொல்றாரு, நான் பிற்காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதற்காக வேண்டி வலது கையால் சாப்பிடலாம் என்று நினைத்து கையை மாற்றி சாப்பிட முனைந்தேன், என்னால் சாப்பிட இயலவில்லை. ஒரு நல்ல மனுஷன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்பா இடது கையால சாப்பிடக்கூடாது வலது கையால சாப்பிடணும்னு சொல்லும் போது என்ன செஞ்சிருக்கணும், அதை ஏற்றுக்கொண்டு இருக்கணும். இவர் ஏற்றுக்கொள்ளல. ஏற்றுக்கொள்ளாதது மட்டும் இல்லாம என்னால வலது கையால சாப்பிட முடியாதுங்க அப்படின்ட்டாரு. ஏதோ ஒரு வியாதி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கருப்பையில அந்த வார்த்தையை அவர் சொல்லிட்டாரு. ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவரை கடைசி வரை சாப்பிட விடாமலே ஆரம்பிட்டான். சாப்பாடு மட்டும் தான் சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது. மற்றதெல்லாம் சொருத்திக்குவார், பண்டு விளக்குவார், சோறு மட்டும் தீங்க முடியாது. அதுக்கு மட்டும் இந்த கை யூஸ் ஆகாது. அப்ப நம்மளுடைய குடும்பத்துல ஒருத்தவங்க நல்லவங்க பெரியவங்க நம்ம ஒரு சொல்றாங்கன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம், அதுவே நமக்கு பிரச்சனையாக வந்து மாறி நிற்கும் என்பதற்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாறு, அதன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸும் நமக்கு சாட்சியாக வந்து நிற்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்நாளையில நம்ம எதை சொல்றோமோ அதை தொடர்ந்து செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இதே உலகம் ஒரு ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு சஹாபி வருகிறார். வந்து, யா ரசூலுல்லாஹ், என் மகன் எப்ப பார்த்தாலும் ஸ்வீட் ரொம்ப சாப்பிடுறான், ஹல்வா சாப்பிட்டுட்டே இருக்கிறான், நிறைய தேன் குடிக்கிறான், இனிப்பு சாப்பிட வேணாம்னு சொல்லுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீ போயிட்டு ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு வா, அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னா. 5 வயசு 7 வயசு பையன் இனிப்பு நிறைய சாப்பிடுறான், சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லு. 5 வயசு 7 வயசு பையன் சாப்பிட்டா என்ன, வயிற்றுல நிறைய பூச்சிகள் வரும், பல்லு சொத்தையா போயிடும். நம்ம குடும்பத்தில் நம்ம பார்க்கணும், சாக்லேட் சாப்பிடாதீங்க கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்களே நம்முடைய குழந்தைகளுக்கு. அந்த மாதிரி அவர்கள் சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அழைச்சிட்டு வராங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு வாங்க அப்படின்ட்டாங்க. 10 நாள் கழிச்சு வந்த உடனே
அந்த பையன் மேல தலையில நீவி விட்டு, ஸ்வீட்லாம் சாப்பிடக்கூடாதுரா, நிறைய சாப்பிடாத ஹல்வா என்ன ஓ அப்படின்ட்டா. இந்த சகாபிக்கு ஒண்ணும் புரியல. இத 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, இத 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, அன்னைக்கு வரும்போதே சொல்லியிருக்கலாமே. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யுஹிப்புல் ஹல்வா வல் அஸல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிடித்தமான உணவுன்னு பார்த்தா ஹல்வாவும் தேனும் தான். ஸ்வீட் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களா சொன்னார். விரும்பி சாப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சாப்பிடாதன்னு சொல்லுனா அவங்க எப்படி சொல்ல முடியும்? லிம தக்கூலுன மாலா தக்கூலுன் செய்யாத ஒண்ண ஏன் சொல்றீங்கன்னு அல்லாஹ் கேட்டிருக்கிறான்ல. நம்மளே நிறைய ஸ்வீட்டை சாப்பிட்டுக்கிட்டு நீ ஸ்வீட் சாப்பிடாதான்னு எப்படி சொல்றது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வாரம் தள்ளி போட்டு ஒரு வாரம் ஸ்வீட் திங்கிறத குறைச்சிக்கிட்டு, அல்லது அதுக்கு பிறகு பெருமானார் தன்னுடைய வாழ்நாளில் ஸ்வீட் சாப்பிடுவதை குறைத்து கொண்டு அதற்கு பிறகுதான் சொல்கிறார்கள், தம்பி ஸ்வீட் குறைச்சா சாப்பிடுப்பா. இப்ப அந்த பையன் கேட்கிறான். அந்த பையன் வாழ்நாளில் அந்த சகாபி சாப்பிடவே இல்லை, ஸ்வீட் குறைச்சி சாப்பிடணும்னு சொன்னாங்க. ஆனா சாப்பிடவே இல்லை. ஹதீஸ் ஏஹியா உலூமுதீன்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. இதை எதற்காக நான் சொல்றேன்னாக்க, இந்த மாதிரி நம்முடைய வாழ்நாளையில நம்முடைய பேச்ச மற்றவங்க கேட்கணும், மனைவி கேட்கணும், பிள்ளைகள் கேட்கணும், பெற்றோர்கள் கேட்கணும், ஊழியர்கள் கேட்கணும், நம்முடைய நண்பர்கள் கேட்கணும், சமூகத்துல ஒரு அந்தஸ்தா இருக்கணும் அப்படின்னா நாம் செய்துவிட்டு மற்றவர்களுக்கு அதை சொல்ல வேண்டும். நாம் செய்யாததை மற்றவர்களுக்கு சொன்னால் அது ஏற்று நடக்கவே மாட்டார். இதுதான் வளமை என்று திருக்குறான் சொல்லி காட்டுகிறது. ஒரு வேடன் என்ன செஞ்சிருக்கிறான்? வேட்டைக்கு காட்டுக்கு போயிருக்கிறான். போன இடத்துல நாய் ஒரு முயலை துரத்திக்கிட்டு ஓடியே போச்சு. வேடன் ஒரு பக்கம் போயிட்டான், நாய் ஒரு பக்கம் போயிடுச்சு. நாய்க்கு வழி தெரியல எங்க போறது. அப்படியா போய் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல சிங்கம் உட்கார்ந்து பார்த்துச்சு. நாய் சிங்கம் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தது. அத நாய் பார்த்துருச்சு. நாய் பார்த்த உடனே அதுக்கு கலங்கி போய் பயம் வந்து, அடடா நம்மளா டிஃபனுக்கு மாட்டிக்கிட்ட போல தெரியுது, சிங்கத்துடைய டிஃபனுக்கு நம்மளா மாட்டிக்கிட்ட போல தெரியுது என்று அந்த நாய் பயந்து கொண்டே அப்படியே மெதுவா அப்படியே போனுச்சு. பக்கத்துல பார்த்தா நிறைய எலும்புகள் கிடந்தது, சாப்பிடப்பட்ட எலும்பு. அப்ப இந்த நாயை அந்த சிங்கம் பார்த்த உடனே அப்படியே மெதுவா எழுந்துச்சு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நடந்து வருதுன்னு சொல்லி நாய் தெரிஞ்சுக்கிட்டு இதுகிட்ட இருந்து நம்மளால தப்பிக்க முடியாது என்று நினைத்து கொண்டு அந்த சிங்கம் வர்றதுக்கு எதிர் திசையில திரும்பி உட்கார்ந்துட்டு ஒரு எலும்பு எடுத்து வாயில வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. சிங்கம் பக்கத்துக்கு வந்த பிறகு இந்த நாய் சொல்லுது, சிங்கத்தினுடைய கறிகள் தான் எவ்வளவு சுவையா இருந்தது, வயிறு ரொம்பவே இல்லையே, ஒரு சிங்கம் கலத்தா கூட சாப்பிடலாமே அப்படின்னு இப்ப நாய் சொன்னுச்சு. இந்த நாயினுடைய வார்த்தையை கேட்ட சிங்கம், ஐயோ சிங்கத்தை அடிச்சு நாய் சாப்பிட்டு இருக்குதா, நெவர், நம்ம இங்க இருந்தா நம்மளை காலி பண்ணிட்டு சொல்லி சிங்கம் ஓடிடுச்சு. மேல இருந்த ஒரு குரங்கு பார்த்துட்டு இருந்துச்சு இந்த காட்சியை. இங்க என்ன டிராமா நடக்குதுங்கிற இந்த டிராமாவை ஒரு குரங்கு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இப்ப அந்த குரங்கு என்ன ஃபீல் பண்ணுது, இந்த நாய் தந்திரம் பண்ணி சிங்கத்தை ஓட விட்டுருச்சு. நாம நேரா போய் சிங்கத்துக்கிட்ட நடந்த நிகழ்ச்சியை போட்டு கொடுத்துட்டோம்னா நமக்கு சிங்கத்துக்கு நடுப்புற ஒரு நெருக்கம் ஏற்பட்டுடும். ராஜா கூட நம்மளுக்கு கொஞ்சம் ஜாலியா சுத்திட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு குரங்கு நேரா சிங்கத்துக்கிட்ட போய் சொன்னுச்சு. நீ வேற பார்த்து பயந்து ஓடி வந்துட்டு அது கீழே கிடந்த எலும்பு போட்டு தின்னுக்கிட்டு நீ பக்கத்துல வரும்பொழுது அப்படி சொல்லிடுச்சு, போய் அடிச்சு சாப்பிடு அப்படின்னு. உடனே யாரா மேல அப்படின்னு நினைச்சு சிங்கத்துக்கு மேல குரங்கு ஏறிச்சு. 2 பேரும் இப்ப தாய் வராங்க. இப்ப இந்த சந்தர்ப்பத்தை நாய் புரிந்து கொண்டது. ஆகா மோசமான சூழ்நிலை, கடுமையா நம்ம மாட்டிக்கிட்டோம் என்று அது புரிந்து கொண்டு மீண்டும் அந்த நாய் என்ன சொல்லுது, திரும்பி உட்கார்ந்துக்கிட்டு அதே எலும்பை தூக்கி வாயில வச்சுக்கிட்டு, இந்த குரங்கு அனுப்பி விட்டன டிஃபன் பத்தலன்னு சொல்லி, சீக்கிரம் எதையாவது பேசி இழுத்துடுவான்னு சொன்ன,
ஏன் அந்த குரங்கு இழுத்திட்டு வரல அந்த சிங்கத்தை அப்படின்னு இது கோபமா சத்தம் போட்ட உடனே அந்த சிங்கம் இப்ப இந்த குரலை கேட்டுட்டு பயந்து போய் திரும்ப ஓடிடுச்சு. எதுக்கு சொல்ல வேணும் அப்படின்னா, நம்முடைய பேச்சு இருக்கு இல்லையா, சமயோஜிதமான பேச்சாக இருக்க வேண்டும், சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த பேச்சாக இருக்க வேண்டும். எல்லா காலத்திலும் எல்லாரும் விரும்பும்படியான தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய மற்றவர்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பேச்சை பேசக்கூடிய ஒரு மனிதனாக நாம் மாற வேண்டும். அதைதான் அல்லாஹு ஜல்லஷானஹு அன்புசக்கும், உங்களை நீங்கள் மறந்துவிட்டு மற்றவர்களுக்கு நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்களா? நீங்க நன்மையை செய்யாம மற்றவர்களுக்கு நன்மையை செய்யும்படி ஏவுகிறீர்களா? அது தப்பு. நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களையும் செய்ய தூண்டுங்கள் என்று எல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு நமக்கு இந்த வசனத்தின் வாயிலாக அறிவுரையை பகிர்கிறான். எல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு சொல்லக்கூடிய இந்த கருத்தை பின்பற்றி வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. ஆமீன். வாசுதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.